பிரமாணம் பிரமாணம் பிரமாணம்னு அடிச்சுக்கிறவங்க எல்லாமே பிரமாணம் தான் அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரமாணத்தை கை கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ண தேவன் ஏற்றுக்கொள்வார், பரலோகம் போய் சேருவாய், இங்கே பூலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாய். ரொம்ப சிம்பிள், பிரமாணம் தான் எல்லாம். இவங்களுக்கு பேர் தான் லீகலிஸ்ட்டுன்னு, பரிசேயர்கள்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள். கிறிஸ்தவத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேர் என்னன்னா ஆன்டி நோமியனிசம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரமாணமே வேண்டான்னு சொல்கிற ஆட்கள். ஆன்டி நோமாஸ்னா லா, பிரமாணம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, பிரமாணம் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம் அப்போ வழக்கமாக கிறிஸ்தவத்தில் என்ன அவன் எல்லாத்துலேயும் இப்படி பார்க்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போனதுனால சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துக்கிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பிரமாணமே வேண்டாம் போ, நாம பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம், பிரமாணத்தை தூக்கி ஏறி நமக்கு பிரமாணத்துக்கு சம்பந்தமே கிடையாது, பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம், இப்போ கிருபை, நாம் கிருபையினால் வாழ்கிறோம், கிருபையினால் வாழ்கிறது உண்மை. ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, உங்களுடைய தப்பு என்னன்னா பிரமாணத்துக்கு ரோலே கிடையாது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் பிரமாணத்துக்கு ரோலே கிடையாது. தூக்கி ஏறி எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம், போ, எப்படி வாழ்ந்தாலும் எல்லாம் ஒன்று தான் போ அப்படின்ற ஒரு பிக்சரை கொடுத்துட்றாங்க. கிடையாது. இந்த பிரமாணம் அடிச்சுக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த பகுதிக்கு வர்றப்போ அவங்க இந்த 16ஆம் வசனத்தை விட்டுருவாங்க. பிரமாணம் அடிச்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 16ஆம் வசனத்தை விட்டுருவாங்க. 16ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பவுல், நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர், இப்படி இருக்கிறதுனால பாவத்தை விட்டுட்டு வான்றதை விட்டுருவாங்க. அந்த பிரமாணம் அடிச்சுக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வெறும் 17, 18 மட்டும் பார்ப்பாங்க. அது என்ன சொல்லுது, நீ விட்டுட்டு வர்றப்போ தேவன் உன்னை ஸ்பெஷலாக வரவேற்பார், அதை மட்டும் எடுத்துப்பாங்க. விட்டுட்டு வா, அப்போ தான் தேவன் உன்னை வரவேற்பார், விட்டுட்டு வா, அப்போ தான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், விட்டுட்டு வா, அப்போ தான் உனக்கு வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. 16 விட்டுருவாங்க. பிரமாணமே வேண்டான்னு அடிச்சுக்கிறவங்க இருக்காங்கல்ல, கிருபையின் பேரில் கிருபைன்னு சொல்லி கிடைச்ச பிரமாணத்தை தூக்கி எறிகிறவங்க, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 18ஆம் வசனத்தை விட்டுருவாங்க வசதியாக. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது என்ன சொல்லுது, நீ பாவத்தை எனக்காக விட்டு வர்றப்போ உன்னை நான் ஸ்பெஷலாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுது. அதை வச்சுக்கிட்டு அவங்களால என்ன பண்ணணுன்னு தெரியாது, விட்டுருவாங்க, வசதியாக விட்டுருவாங்க, அந்த மாதிரி பகுதியே விட்டுருவாங்க. எதுக்கு தொடணும், எதுக்கு வம்பு, கிடக்கட்டும் அது. ஆனால் தேவனுடைய ஞானம் இந்த 2 எக்ஸ்ட்ரீமை காட்டிலும் சிறந்தது. தேவனுடைய ஞானம் இந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரியும் கிடையாது, அந்த எக்ஸ்ட்ரீம் மாதிரியும் கிடையாது. தேவனுடைய ஞானம் என்ன சொல்லுது, நீ ஏற்கனவே ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம். எப்படி ஆலயமானீர், எப்படி ஆலயமானவங்க, நாம் என்னத்தையோ செஞ்சு அவரை பிரியப்படுத்திட்டோமா, கிடையாது. அவர் நமக்காக உயிரே கொடுத்து ரத்தத்தை சிந்தி, ரத்தம் சிந்ததுனால நாம் கழுவப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம்.